அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் ஃபி நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்க ரகீபா. நான் இன்றைக்கி இதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, குரானிய வாழ்வியல் மாற்றம் அப்படின்ற ஒரு கிளாஸை அட்டன் பண்ணோம். மோஸ்ட்டாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். பரவலாக நம்ம எல்லாருமே இந்த ஹெட்டிங்கை கேட்டிருப்போம். இந்த ஹெட்டிங்கை கேட்ட உடனேயுமே குரானிய வாழ்வியல் மாற்றமா, குரான் நமக்கு வழிகாட்டி தானா அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. வாழ்க்கை மாற்றங்களா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சிந்தித்தேன். இந்த சிந்தனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் நம்ம பள்ளியிலேருந்து நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். சம்மர் கிளாஸு, கோடைக்கால பயிற்சி முகாம் அப்படின்ற ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அந்த கிளாஸு என்ன நோக்கத்தோடு எடுக்கிறாங்கன்னா, இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம நடைமுறைப்படுத்தணும். துவாக்களாக இருக்கட்டும், குரான் வசனங்களாக இருக்கட்டும், சூறாக்களாக இருக்கட்டும், படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், அதை நடைமுறைப்படுத்தணும். அதுக்காக தான் அந்த கிளாஸ் பண்ணுறாங்க. 15 நாள் 10 நாள்ண்டு. ஆனால் ஃபஸ்ட்டு முறையாக உணர்வாய் உன்னை அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில் இவங்க கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ தான் எனக்கு என்னடா உணர்வாய் உன்னைன்னு ஏன் ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டிங் இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது, உண்மையிலேயே அந்த கிளாஸோடைய நோக்கம் என்னென்னா, நம்ம உணரக்கூடிய நோக்கம்தான். அதனால தான் அந்த கிளாஸ்க்கு உணர்வாய் உன்னைன்னு ஹெட்டிங்கே அழகான முறையில் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றத அப்போயே எனக்கு OMJலேருந்து பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணேன். அதில் அவங்களுடைய யூடியூப்லேருந்து ஃபாலோ பண்ணதான் இந்த குரானிய வாழ்வியல் மாற்றங்கள் கிளாஸு. ஸோ கண்டிப்பாக அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு அட்டன் பண்ணோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் நான் அட்டன் பண்ண போகும்போதே என்ன நோக்கத்தோடு நான் அட்டன் பண்ணேன்னா, குரானை நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய வசனங்கள் படிக்கலாம், இன்னும் நம்ம படிக்கிறத கரெக்டாக நம்ம படிக்கலை, இன்னும் தெளிவாக நம்ம குரான் ரீட் பண்ண போகும்போது தெளிவாக நம்ம ரீட் பண்ணலை. ஏன்னா சிலது நமக்கு புரிய மாட்டுது, ஒன்றுக்கு ஒன்று ஒத்ததாக இல்லை, தனித்தனியாக இருக்குது. இங்கே ஒரு வசனத்தில் இருக்கக்கூடிய அதே தொடர் தொடர்ந்து வரலாமல் அடுத்தடுத்து இருக்குது. அதை நம்மளால் தொகுக்க முடியலை. ஸோ இந்த கிளாஸ் சேர்ந்தோன்னா நம்மளால் தொகுத்து தெரிஞ்சுக்க முடியும், கரெக்டாக ரீட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும், அறிய முடியும், கற்றுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளாஸில் சேர்ந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே ஓப்பனாக உடச்சிட்டாங்க. இது அறிவுக்கான கிளாஸ் இல்லை, கற்றுக்கிறதுக்கான கிளாஸ் இல்லை இந்த கிளாஸு. இது நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்களாக இருக்கணும். வாழ்க்கை மாற்றங்கள்னால் என்னடா வாழ்க்கை மாற்றங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய பார்வை கரெக்டான பார்வையாக இருக்கணும். நம்ம எதை பார்க்குறோமோ அதை தான் நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம சிந்தனை நம்மளுடைய மூளை நம்ம பார்க்குறத தான் அப்சர்வ் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பார்வை கரெக்டான முறையில் இருக்கணும். அதுக்கப்புறம் சிந்திக்கணும். சிந்திக்கிறத வழிபடணும், அதை நடைமுறைப்படுத்தணும், நடந்துக்கணும். குரானிய வாழ்வியல் மாற்றங்கள், நம்மளுடைய மாற்றங்கள் நம்மளுடைய நடத்தையில் இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அது ஆலிமாக்குறதுக்கோ இல்லை அறிவு சார்ந்த பார்க்குறதுக்கோ கிளாஸ் இல்லைன்றத கிளியர் கட்டாக ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உஸ்தாத் அவங்க சொல்லிட்டாங்க. ஏன் இந்த மாற்றம் நமக்கு நடைமுறை மாற்றமாக, ஏன் நம்மளுடைய மாற்றங்கள் நடைமுறை, அது குரானிய நடைமுறை மாற்றமாக ஏன் இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, நம்ம எல்லாருமே இம்மையில் வாழ்கிறதுக்கு இம்மையை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தையும் நம்ம ரன் பண்ணி ஓடுறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோன்னா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்ட்ட போய் நிற்கும் போது நான் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச விருப்பமான ஒரு அடியானாக இருக்கணும்னு தான் ஒரு ஆணும் சரி, ஒரு பெண்ணும், ஒரு முஸ்லீமான ஆணும் ஒரு முஸ்லீமான பெண்ணும் கண்டிப்பாக யோசிப்போம். அதுக்கான ஆயத்தை தான் நம்ம இங்கே இம்மையில் தேடிக்கிட்டு இருக்கோம்.
நாளைக்கு அங்கே மறுமையில் போய் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய சிந்திச்சா அறிவாக இருந்தால் மற்றும் நம்ம போய் அல்லாட்ட போய் பெஸ்ட்டான ஆள் நான் சொர்க்கத்துக்கு சென்றலாமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்மளுடைய நடத்தை வந்து இம்மைக்கானதா மறுமைக்கானதான்றதை வந்து நம்மளுடைய உள்ளத்தில் ஷைத்தானுடைய தூண்டுதல் மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் தெரியாமல் அவனுடைய தூண்டுதலுக்கும் அவனுடைய வழிகாட்டுதலுக்கும் போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டால், அழகான முறையில் சிலர் வந்து ஆலிம் பட்டம் வாங்கியிருப்பாங்க, ஓதியிருப்பாங்க, அழகாக ஓதுவாங்க, அதை அழகான முறையில் கற்று தருவாங்க. அவங்கெல்லாம் மறுமையில் விசாரிக்கப்பட போகும்போது அல்லாஹ் வந்து அவங்களுடைய மறுமையில் வந்து அவங்களுடைய விசாரணையில் சொல்லிடுவான், நீ குரானை அழகாக கற்றுக்கிட்ட, மற்றவங்களுக்கு அழகான முறையில் கற்றுக் கொடுத்த, அதை கொண்டான பலனை நீ இம்மையிலேயே எடுத்துட்டப்பா, உனக்கு கிடச்சிருச்சு, இப்போ வந்து நீ நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிடுவான். அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம இம்மைக்காக செயல்படுறோமா மறுமைக்காக செயல்படுறோமான்றதை வந்து நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம். ஆனால் ஓடுற காலத்தில் வந்து நம்ம அதெல்லாம் எதையுமே நம்ம யோசிக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு முறையாக நம்மளுடைய நடத்தை கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம மறுமையில் வெற்றி பெறலாம். ஏன் அப்படின்னா இந்த அறிவு இருந்தால் சிந்திச்சா நம்ம வந்து பெஸ்ட்டாக ஆயிடலாம். அல்லாட்ட அவன் வந்து நம்மளை வந்து சிறந்த அடியாரம் நம்மளை ஏற்றுப்பானான்னு கேட்டால் அது வந்து அங்கே கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அழகாக அல்லாஹ் குரான்லேயே நமக்கு சொல்லிட்டான், புத்தகங்களை சுமக்கும் கழுதை போல் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா புத்தகத்தை எவ்வளோதான் அறிவு இருந்தாலும், அறிவான புக்கை எவ்வளோ நாலேஜான புக்கை அந்த கழுதை சுமந்தாலும் இதோர்களுக்கு தான் அல்லாஹ் இதை வந்து அழகாக எடுத்து சொல்லியிருக்கான். எவ்வளோதான் நாலேஜான புக்கை நீ சுமந்துட்டு போனாலும் அந்த கழுதைக்கு எந்த பயனும் இல்லை. அதே மாதிரி தான் உனக்கும் அறிவு இருக்குது, நீ வந்து அழகான முறையில் சிந்திக்கிற, அறிவாக பேசுகிற, அறிவாக சொல்கிற அப்படின்னா அந்த அறிவு நாளைக்கு மறுமையில் நமக்கு பயன் தருமா, நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரி, ஓகே, இந்த அறிவு நமக்கு பயன்பெறல, நமக்கு வந்து குரானை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுறோம், குரானை ரீட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் குரானை நம்ம மேலோட்டமாக நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் நம்மளுடைய தேடலுக்கான பதிலாகவும் தான் நம்ம எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை நம்ம மாற்றி யோசிக்கணும், மாற்றி சிந்திக்கணும் அப்படின்றத தான் இந்த கிளாஸில் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா மாற்றோன்னா, ஃபஸ்ட்டு குரானை வந்து நம்ம ரீட் பண்ணுறோம், அதை நம்மளுடைய உள்ளம் ஏற்றுக்கிருச்சா அப்படின்னு கேட்டோன்னா, யாருடைய உள்ளம் ஏற்றுக்கிருச்சுன்னா கண்டிப்பாக குரானுடைய வசனங்களை நம்ம கேட்கும் போதும் நம்ம வாசிக்கும் போதும் நம்மளுடைய உள்ளமும் சரி நம்மளுடைய உடலும் சரி மெய் சிலிர்க்கணும். குரானுடைய வசனத்தை கேட்டால் மெய் சிலிர்க்கணும். அந்த மெய் சிலிர்க்குதா இல்லையா அப்படின்னு கேட்டாலே நம்மளுடைய உள்ளம் ஓப்பனாக இருக்கா இல்லை இறுகி போயிருக்கா அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம குரான் வசனங்களை கேட்கும்போது நம்மளுடைய கண்ணீர் வடியுதா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர்த்துக்கு இதில் கண்களில் கண்ணீர் வடியுதுன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவோம். போகிற போக்கில் நம்மளுடைய கால ஓட்டத்தில் நம்ம கேட்டுட்டு கேட்கக்கூடியவங்களாகவும் அதை பற்றி யோசிக்கக்கூடிய மனிதர்களாகவும் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் ஆணித்தனமாக புரிஞ்சுக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய கிளாஸில் இதை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.